ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. தமிழோட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆக போகுது சார். எந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போறீங்க? ஜனநாயகமா இல்லை பராசக்தி? அதாவது எஸ்கே சார் மூவி ப்ளஸ் தளபதி சார் மூவி, அதுவும் இல்லாமல் தளபதியோட லாஸ்ட் படம் வேற. ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக சொல்ல போறீங்க? இல்லைன்னா இப்படி தளபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். முக்கியத்துவம்னா அவர் பிடிக்கும். ஜனநாயகம் கண்டிப்பாக பார்ப்போம். மற்றது இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்துருக்கேன். சூப்பர் சார். அப்போ ஸோ அங்கேருந்து விஜய் ஃபேனாக நீங்கள் வந்திருக்கீங்க வரைக்கும். விஜய் ஃபேனாக ஸ்ரீலங்காவில் நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் பிடிக்கும். அவருடைய டான்ஸு, மற்ற அவருடைய ஆட்டிடியூட்ஸ். ஸோ 2026 அப்புறம் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து மூவ் ஆன் பண்றாரு. படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு மூவ் ஆன் பண்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம் தான். என்னன்னா அவர் வந்து ஒரு பொருளாதார பலத்துக்காக வரல. அவர் ஆல்ரெடி அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாரு. பணம், பொருள், புகழ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு. அதனால அவர் வந்து இப்ப நான் என்னுடைய என்னப்படி அவர் வந்து சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்த ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பா இலங்கையில ஒரு மாற்றம் வந்த மாதிரி இந்தியாவில ஒரு மாற்றம் வரும். 2026 கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். உங்களோட கருத்து? கண்டிப்பா சார். ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ஒரு தடவை சொல்லிடுங்க. ஸோ we all are miss them. இல்ல, தளபதி அவர் அறிவிச்சிருக்காரு தன்னுடைய கடைசி படம், அரசியல் வாழ்க்கைக்கு முன்னா கடைசி படம்னு. ஆனா ரசிகர்கள் வந்து அவர் இன்னும் நடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பரவாயில்ல, அரசியல் ஒரு சேவைங்கிறதுனால அவர் அந்த இறங்கின அரசியல் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும்னு இலங்கை மக்கள் சார்பில் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா சார். ஓகே. ஸோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. உங்க பேரு ப்ரோ? என் பேர் பாலா. பாலா. ஓகே. ஸோ 2026 வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகம், பராசக்தி. ஸோ 2 காம்போவோட வந்து உங்களுக்கு எந்த காம்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? எது பார்க்கலாம், எது சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆக்சுவலா 2 படமே பார்ப்பேன். 2 படம் பார்ப்பீங்க. கமர்ஷியல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சிருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட்னா எது ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு ஃபர்ஸ்ட். இது எப்படி கேட்டாலும் சொல்றேன். சரி, நீங்க யார் ஃபேன்? டைரக்டாவே கேட்றீங்க. சூர்யா ஃபேன். ஸோ தளபதிக்கு நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வேற. ஸோ எப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? படம் பார்த்துதான். படம் பார்த்துதான். அதை வச்சு சப்போர்ட் பண்ணணும்னா சினிமால கேட்குறீங்களா இல்ல? அது நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க எதை சொன்னாலும் சரி. நீங்க இததான் பேசணும், அதான் பேசணும். இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இல்ல எது ஓகேவோ அது பேசணும். ஓகே. மூவி வந்து கன்ஃபார்ம் பார்த்து தளபதி சப்போர்ட் பண்றேன். லாஸ்ட் டைம் தோணல. மேபி 2026 அப்புறம் சம் டைம் எடுத்து மறுக்க வருவான்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருவோம். வருஷத்துக்கு இல்ல, 2 வருஷத்துக்கு ஒரு படமா இருந்தாலும் சரி, நல்ல படமா இருந்தா பவன் கல்யாண் மாதிரி அரசியல் இருந்துகிட்டுமே சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி நடிக்கலாம். பிரச்சனை இல்லையே. கண்டிப்பா. எஸ்கே சாரோட மூவியும் இதாகுது. அது நீங்க என்ன? ஆக்சுவலா எஸ்கே மூவிங்கிறத விட சுதா கொங்கரா மூவிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா நிறைய ட்விஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கதை ஸ்டோரி படி நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கமர்ஷியல் எலிமெண்ட் பார்க்கும்போது நான் ஜனநாயகன் போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கமர்ஷியல் படம், அதனால லாஸ்ட் டான்ஸ்னு சொல்றீங்க, போலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ தளபதி ஃபேன்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதையும் சொல்லிருங்க. ஆடியன்ஸ் கிட்ட அங்க பார்த்து சொல்லிருங்க. தளபதி ஃபேன்ஸ்க்காகவா? லாஸ்ட் டைம் வேற, அதை அங்க பார்த்து அப்படியே சொல்லிருங்க. படம் வெற்றி பெறும். 2026 வந்து வெற்றி பெறலினாலும் ஒரு நல்ல தொடக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? ஐஸ்வரி. உங்க பேரு? சந்தியா. ஸோ பொங்கலுக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகம், பராசக்தி. நீங்க எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கீங்க? விஜய். நீங்க? விஜய். ஸோ லாஸ்ட் டைம்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தளபதி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தோணுதா, இல்ல வந்து சரி ஓகே அவரோட பாதையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? சப்போர்ட் பண்ணலான்னு. அப்போ 2026 அவருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? ஸோ ஜனநாயகம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்க. நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. தளபதி ஃபேன்னா எப்படி இருப்பாங்க? வெறித்தனமா இருப்பாங்க. அதுவும் இது லாஸ்ட் படம் வேற. எப்படி தியேட்டர்லாம் வந்து சும்மாவே பறக்கும். அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறேன். லாஸ்ட் படம்னால கொஞ்சம் எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. நீங்க? சேம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அவர் பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா அவருக்கும் வந்து நீங்க வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்ற மாதிரி நீங்க உங்க பாதையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசலாம். சொல்லுங்க, சும்மா ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. தளபதி ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க தளபதிக்காக. சும்மா சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. நீங்க? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சேனல் நோட் பண்ணிக்கோங்க, வரும் கண்டிப்பா. டாக்
திஸ் ஒன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ டாக் பிளிட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சார். டாக் பிளிட்ஸ். டாக் பிளிச் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ உங்களோட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேர் டாக் பிளிட்ஸ். டாக் பெஞ்சா? டாக் பிளிட்ஸ். எல்லாரும் டாக் பெஞ்ச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.